வணக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு காணொளி பார்த்தேன். நேத்து கூட ஒரு காணொளி பார்த்தேன். அதாவது இதயவனம் இளங்கோ அவர்கள வந்து அரசு அதிகாரிங்க அடிக்கிறதும் அந்த மாரி ஒரு ஒரு காணொளி பார்த்தேன். ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க வீட்டம்மா வந்து இயற்கை வழியில குழந்தை பிரசவம் பார்த்ததுனால அதிகாரிகள் வந்து அந்த மாரி பண்றாங்களாம், அடிக்காங்களாம். அ இது தாக்குதல் வந்து இது எப்படி ஜனநாயக நாடா? எப்படின்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து இயற்கைக்கு மாறா இருந்தா, தவறு பண்ணுனா, அவங்கள வந்து தண்டிக்கலாம். அரசு அதிகாரிங்க கேட்கலாம். தட்டி கேட்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு இயற்கையான வாழ்க்கைய தற்சார்பு வாழ்க்கையோட வாழணும்னு நினைக்கிறவங்கள வந்து வாழ விடாம இப்படி படுத்துறது வந்து எந்த விதத்தில நியாயம்னு எனக்கு புரியல. அப்படி பார்க்குறா அந்த அதிகாரிகளுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சூடு சொரணை இருந்துச்சுன்னா, இயற்கைய வந்து அழிக்கிறாங்க. மலைய கொடைஞ்சு விக்கிறாங்க. மலைய வெட்டி விக்கிறாங்க. ஆறு சுரண்டுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அதிகாரிங்க வந்து கேட்குறதே இல்ல. ஆனா வந்து ஒருத்தர் இயற்கையா படிச்சவரு, இயற்கையா வாழணும், தற்சார்பு கொள்கையோட வாழணும், பழைய வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நினைக்கிறவங்கள இப்படி ஏன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்பன்னா இன்னும் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து மக்களு எப்படி வாழ்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது வா வாரத்தில ஒரு நாள் கண்டிப்பா நீங்க மருத்துவமனைக்கு போணும். நீங்க இந்த மருந்தெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும்லாம் நீங்க இன்னும் கட்டாயப்படுத்துவீங்களா? இது எப்படி ஆட்சி? எ அரசு அதிகாரிகளோ, இல்ல அரசாங்கமோ ஏன் இப்படி கேவலமா போய்க்கிட்டு இருக்கு? தாழ்வா போய்க்கிட்டு இருக்கு? நேர்மையா வாழ்றவங்கள ஏன் வாழ விடுறதில்ல? இப்ப எவ்வளோ நாட்ல எவ்வளவோ தவறுகள் நடக்கு. அத எதையும் கண்டிப்பா கேட்கறதில்ல அதிகாரிகளு. கண்டுக்கணும். இன்னும் சொல்லப்போனா, அ உணவு உணவுகள்லயே வந்து நெறைய நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் வியாபாரம் ஆகுதுன்னு கண்கூடா அதிகாரிங்க தான் சொல்றாங்க. அத வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்ல, இந்த அதிகாரிகளு. ஆனா வந்து ஒருத்தர் வந்து இயற்கையா நான் வாழப்போறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா, அது ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டுக்கு? உண்மையாவும், நேர்மையாவும் இருக்கவங்கள கண்டாலே அதிகாரிகளுக்கு ஏன் பிடிக்க மாட்டுக்கு? அரசாங்கமே எப்போதும் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையா தான் இருக்கணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஒண்ணும் புரியலைங்க. ஏதாவது வந்து இன்னொன்னு அ எதுக்கு பயமா இருக்குன்னா, இன்னும் வர காலங்கள்ல வந்து கணவன், மனைவி ஒண்ணா சேர்றதுக்கு கூட அரசாங்கத்திட்ட பெரிய அனுமதி கேட்டுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்துருமோங்கிற ஒரு பயம்லாம் இருக்கு பார்த்துக்கங்க. நீங்க உண்மையிலேயே உங்க மனசாட்சிக்கு பயந்து வாழ்றீங்கன்னா, அதிகாரிங்க எவ்வளவோ தவறுகள் கண்ணு முன்னாடி நடக்குது. தினமும் நம்ம மலைகள சுரண்டி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத கேட்கலாம். ஆற சுரண்டுறாங்க. பொது இடங்கள வந்து சுரண்டுறாங்க. மலைய சுத்தி இருக்க காடுகள்லாம் மேய்ச்சல் நிலங்கள்லாம் இப்ப இல்லவே இல்ல. இப்ப எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நாங்க மாடு மேய்க்க போவோம் மலைக்கு. இப்ப எங்க மாடு மேய்க்க போறதுக்கு இடம் எங்க இருக்குது சொல்லுங்க? சுத்தி கேட்டா தனியார் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அது அரசாங்கத்துக்கு தெரியாமயா வந்துருது? அப்ப இந்த மாரி தவறுகள உங்களால தட்டி கேட்க துப்பு இல்ல. ஆனா ஒருத்தர் நேர்மையா இருந்தா, உண்மையா இருந்தா, ஒருத்தர் இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழ நெனச்சா, அவங்கள வந்து இப்படி தடுக்கீங்களே, இது என்ன விதத்தில நியாயம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு மனநலம் பாதிச்சுட்டான்னு தான் தோணுது எனக்கு. நன்றி. இத பார்க்குறவங்க, இந்த மாரி இயற்கையோட ஒன்றி வாழ்றவங்களுக்கு ஆதரவு குடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கைக்கு மாறா வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானது அப்படின்னுங்கிறது வேறு யார்ட்டயும் கேட்க மாட்டோம். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதுவும் தண்டுவடம் பாதித்த மாற்றுத்திறனாளி. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1க்கு 2க்கு இது எல்லாமே இயற்கையா நடக்கிறது கிடையாது. செயற்கையா தான் பயிற்சி மூலமா பயிற்சி கூடத்தில சொல்லிக் குடுத்த பயிற்சி மூலமா தான் நாங்க தினமும் போய்க்கிட்டுருக்கோம். எங்களுடைய இயற்கைக்கு மாறா அந்த இயற்கை கழிவுகள் வெளிய வர்றதுக்கு நாங்க படுற வேதனையும், வலிகளும் எவ்வளோ கொடுமை தெரியுமா? அப்போ இப்படி தான் வாழணுமா? நான் கேட்குறேன். இப்ப இயற்கையா வாழ்றவங்க வாழக்கூடாது. இப்படி செயற்கையா நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, நாங்க மாற்றுத்திறனாளிங்க எப்படி 1க்கு 2க்கு போறதுக்கு கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ வேதனையோடும், வலியோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இத மாரி வாழணும்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கமும், அரசாங்க அதிகாரிகளும். கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க ஐயா. நன்றி. இத பார்க்குறவங்க இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய, தற்சார்பு கொள்கையோட வாழக்கூடியவங்களுக்கு ஆதரவு குடுங்க. நன்றி.